27 நட்சத்திரங்களில் போய் பிறந்தவர்கள் தாங்கள் தெய்வத்தை வழிபட்டால் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சீரும் சிறப்பாக வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூத்திரம் இருக்கிறது. அந்த வகையில் என்ன சொன்னால், அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் காயத்ரி தேவி வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு. சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு. சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஸ்ரீ நரசிம்மர் அண்ட் காளியை வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு. விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுப்பிரமணியரை வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு. அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் லட்சுமி நாராயணனை வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு. ஹேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஹயக்ரீவர் ப்ளஸ் துர்க்கையை வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு. மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆஞ்சநேயர் பகவானை வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு. பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஜம்புகேஸ்வரரை வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு. உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு. திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அம்பாள் வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு. அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அனந்த சயப்ன பெருமானும் முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு. சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஈசனை வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு. புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ருத்ரனை வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் காமதேனுவை வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு. ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு. இதெல்லாம் என்ன சொல்லணும்னா, நாம் 27 நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியது. அப்போ அதிர்ஷ்டம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும், இந்த படங்களை நம்ம அலுவலகத்திலோ அல்லது பாக்கெட்லையோ நீங்கள் லேமினேஷன் பண்ணி வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் எல்லா மனிதனுமே நம்பிக்கையோடு எந்த செயலை செய்தாலும் அவன் நம்பிக்கையோடு செய்ய 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 கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதை நாம் என்ன சொன்னால், நம்ம செல்லோடைய டிஸ்பிளேயில் வச்சுக்கலாம், படமாக வச்சுக்கலாம், இல்லைன்னா பாக்கெட்டில் வச்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் மனக்குறைகளையும் சங்கடங்களையும் தீர்த்து அதிர்ஷ்டம் தரும்.